ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் பார்க்கலாம். ஸ்வீட்னா ரொம்ப ஸ்வீட் இல்லை, ரொம்ப காரம் இல்லை, மீடியமில் இருக்கும். ஆனால் சாப்பிட்ட உடனே அப்படியே பயங்கரமாக டேஸ்ட்டு கொடுக்கும். அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், கெட்டு போன வாழைப்பழம்ல பால் ஊற்றி நம்ம பணியாரம் செய்யலாம். அதே நான் எப்படி சொல்ல எனக்கு தெரில, ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கூட இருக்கும். நம்ம ஒரு வாட்டி நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டோன்னா அதே ஒரு மாதிரி கருப்பு ஆகி ரொம்ப பழுத்துரும். அப்புறமா சாப்பிடுக்காக பிடிக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், மாடுக்க குத்துறோம், இல்லைன்னா அப்படியே டஸ்ட்பினில் போட்டுறோம். அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி பால் பணியாரம் செஞ்சு கொடுங்க. குழந்தைக்கு பெரியவருக்கு எல்லாருக்கும் சூப்பராக பிடிக்கும். ஸோ நீங்கள் சண்டே ப்ளாக் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அண்ணா வீட்டுக்கு போனோம், ஆவடி போலீஸ் அங்கே இருக்காங்கன்னா அங்கே போனோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். சூப்பராக ப்ளாக் அது நீங்கள் அதை பார்த்தே பாருங்கள். நான் எவ்வளோ வாழைப்பழம் அங்கேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன். நம்ம மரத்தில் காய்ச்சிருந்தது வாழைப்பழம், அது நிறைய இருந்துச்சு. சரி அத்தை குத்தாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறமா இங்கே வீட்டில் பழுத்துருச்சுன்னு நிறைய சாப்பிட்டு நிறையா இருக்குன்னா அதை சாப்பிட முடியல. அப்புறமா அதே ஒரு மாதிரி ரொம்ப பழுத்துட்டு வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. அதை நம்ம தூக்கி போடாமல் இன்றைக்கி சூப்பரான பணியாரம் செய்யலாம். கெட்டு போன வாழைப்பழம்ல எப்படி பணியாரம் செய்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். கோதுமை போட்டு தான் செய்யலாம். கோதுமை, அரிசிமை, அப்புறமா பால் ஊற்றி எப்படி ஒரு நட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி நான் செய்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பட்டி செஞ்சு சாப்பிடுங்க. எப்போவுமே வாழைப்பழம் கெட்டு போயிடுச்சுன்னா தூக்கவே போட மாட்டேங்க, சரியா? அது எப்படி நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். எவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக தானே பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. அப்புறமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசுவாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழம் தான் நம்ம வீட்டில் காய்ச்சிந்தான் வாழைப்பழம் இதில் நம்ம 3 தான் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா போட்டுட்டோன்னா அப்புறமா பனானா ஃப்ளேவர் நிறையா வந்துடும் பணியாரம்ல. அதுக்கு நம்ம 3 போடலாம். இதுக்கு எனக்கு சின்னதாக இருக்குது, அதுக்கு நான் 3 போட போகிறேன். உங்களுக்கு பெருசாக இருக்கேன்னா நீங்கள் 2 போடுங்க, இல்லைன்னா 1 போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழைப்பழம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம 2-3 போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிக்காதுன்னா 1 போடுங்க, 2 போடுங்க, அந்த மாதிரி பழம் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எப்படி ஆயிருக்க பழம்? இதில் நம்ம பணியாரம் செய்யலாம். அதுக்கு என்ன வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹெல்த்தியாக எப்போவுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக தான் ரெசிபி சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலான்னா பாருங்கள், 1 கப்பு கோதுமை. இது கோதுமை ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு. அப்புறமா கிறிஸ்பிக்காக இங்கே நான் வச்சுருக்கேன் அரிசி மாவு. பாருங்கள், அரிசி மாவு கோதுமாவும் 1 கப்பு இருக்குன்னா அரிசி மாவு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பி கொடுக்கும். அப்புறமா அதில் என்ன போடலாம்னா பால். நான் இப்போ தான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். காய்ச்சிக்கிற பாருங்கள். இப்போ தான் பால் சூடாகுது. பால் போடலாம். பால் ஆறிச்சின்னா அப்புறமா தான் போடலாம். அப்புறமா அதில் 2 ஏலக்காய் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஏலக்காய் போடலாம். எதுக்காகன்னா நம்ம நல்லா வாசனை கொடுக்கும். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை போடலாம். நாட்டு சக்கரை போடலாம், இல்லைன்னா ஒயிட் சக்கரை கூட போடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை போடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் வாழைப்பழம் பணியாரம் எப்படி செய்கிறது. அப்புறமா என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையில் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே கை நிறையா வலிக்கும், அப்புறமா லங்ஸ் வரும், அந்த மாதிரி கூட ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி வாழைப்பழம், கோதுமை, அரிசி மாவு எல்லாமே போட்டு மிக்சியில் ஆட்டலாம். மிக்சியில் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்சியில் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் ஆகிடும். பால் ஊற்றி நம்ம மிக்சியில் பண்ணும்போதே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா சூப்பராக லங்ஸ் இல்லாமல் சூப்பரமாக ஸ்மூத்தாக வெட்டர் வரும். நீங்கள் கையில் கூட பண்ணுவீங்கன்னா கையில் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வாழைப்பழம் இது பண்ணிவிட்டு கிரைண்டிங் பண்ணிவிட்டு அதில் எல்லாம் கோதுமை, அரிசி மாவு எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணல கையில் கூட. அது என்னால் நான் இன்றைக்கி மிக்சியில் பண்ணி, ஏன்னா என்னால் கையில் ஆட்ட முடியாது, ரொம்ப வலிக்குது கை, அதுக்கு தான். வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம்.
என்னடா இது வாழைப்பழம் இப்படி இருக்கு? கெட்ட போதே வாழைப்பழம்ல இன்னைக்கு பணியாரம் செய்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 வாழைப்பழம் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுடலாம். 3 தானா? 3 போடலாம். நிறைய போட்டால் ஃப்ளேவர் அதிகம் ஆகிடும். வாழைப்பழம் ஃப்ளேவர் அதிகம் ஆகிடும். அப்புறமா மொத்த வாழைப்பழம் யார் சாப்பிடுவா? வேஸ்ட் ஆகிடுமே. புரியுது. அதையெல்லாம் மில்க் ஷேக் போட்டுடலாம். மில்க் ஷேக் ஆமாம்ல, வாழைப்பழம் மில்க் ஷேக் சாப்பிடுவோம். வேஸ்ட் ஆகும். எதுவுமே எங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகாது, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஏமா நேச்சுரல் பனானா இது, ஒடிசா பனானா. நீங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் 3 வாழைப்பழம் போட்ட பாருங்க. அப்புறமா ஃப்ளேவருக்காக இது என்னது இது? ஏலக்காய். எரும மாடு ஏலக்காய். ஏலக்காய் ஃப்ளேவருக்காக ஏலக்காய். அப்புறமா இது ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம், கிரைண்டிங் பண்ணிடலாம். அப்புறமா அதெல்லாம் போடலாம். ஏமா கிரைண்டிங் பண்ணுறது கூட இடம் இல்லைடா. எல்லாம் எடுத்துட்டு தான் பண்ணணும். சின்ன கிச்சன் இருந்தால் இந்த மாதிரி தான் ஆகும். சின்னதாக இருந்தாலும் அழகாக இருக்கும். குட்டி கிச்சன். போடுங்க போடுங்க. கிரைண்டிங் பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது அந்த ஏலக்காய். இது பாருங்க ஐயா, கிரைண்டிங் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ அதில் நம்ம கோதுமை போடலாம். உங்களுக்கு மிக்சியில் பண்ண வேணான்னா நீங்கள் பாத்திரத்தில் மாற்றிட்டு இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணலாம். நம்ம மிக்சியில் பண்ணிட்டோன்னா ஒரேடியாக சூப்பராக ஸ்மூத்தாக வந்துடும். நம்ம கையில் எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியாது, இதில் சூப்பராக பண்ணிடலாம். ஒரு கப்பு கோதுமைக்கு 2 ஸ்பூன் அரிசி மாவு. ஸ்பூனா இது கரண்டி இல்லை, சின்ன கரண்டி. அரிசி மாவு எதுக்காகனா கிறிஸ்பிக்காக அரிசி மாவு. நீ எல்லாத்தையும் பார்த்தா எப்படி இருக்கோ வாழுறோம். எப்படி இருக்கு? அப்போ இங்கே பாரு, அப்பா பாரு எப்படி இருக்கு. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டாதான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வரும். உப்பு போட்டால் தான் வரும். அப்புறமா வாழைப்பழம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அது பார்த்து நீங்கள் சக்கரை போடுங்க. ஒயிட் சக்கரை போடுங்க, நட் சக்கரை போடுங்க. இது நம்மளுக்கு என்னது இது ப்ளாம் சுகர் போடுங்க. கரையாதடி அவ்வளோ மூட்டை போட்டா. அது என்ன இவ்வளோதுக்கு ஸ்வீட் பத்தாது. போதும் ரொம்ப ஸ்வீட்டு வேணாம். முதல்ல பண்ணியாரு தெக்கட்டிட்டோம், சாப்பிட முடியாது. எடுத்துரு அந்த படாலில் எடுத்துரு. வேணாம் போதும், கரெக்டாக தான் இருக்கும். கரையாதடி இப்படி போட்டு அரைச்சா மிக்ஸி ரிப்பேர் ஆக போகுது. இதே ஆகிடும்னா நம்ம பால் ஊற்றணும். போட்டு இது போட்டு ஒரு வாட்டி அரைச்சிடலாம். அப்புறமா தான் பால் ஊற்றலாம். மிக்ஸி டமால் டுமால் ஆக போகுது. டுமு நல்லா லாக் பண்ணியா? போடு. இப்போ நம்ம பால் ஊற்றுங்கன்னா பாருங்க, பால் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா தண்ணி கூட ஊற்றலாம். ஒன்றும் இல்லை, சர்க்கரையாது வெல்லம். பால் ஊற்றுனா அது ரீச் அதிகமாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுனா நார்மல் தான் இருக்கும். பால் ஊற்றுனா அது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதுக்காக பால் ஊற்றலாம். பால் சூடு தான் இருக்கு. இப்போ தான் சூடு வச்சியா? பாலுக்கே சூடு வைக்கிது பார்த்தீங்களா? சூடு பண்ணேன். எல்லாத்துக்கும் சூடு வைப்பாங்க. ரவுடி பண்ண இல்லை, அது இது என்னது ஏடெல்லாம் இருக்குன்னா பாலாடை இதெல்லாம் போட்டுடலாம். எங்கே கூலி கீழையா? இல்லை, அது இல்லை, மிக்சியில். ஏமா நான் இந்த மாதிரி ஊற்றல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கிளாஸில் எடுத்து கூட ஊற்றுங்க. நான் டைரெக்டாக அப்படியே பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடு தானே. வீடியோக்காக எல்லாம் பண்ணுவாங்க செட்டப். நான் எப்போவுமே எப்படி இருக்கு அப்படி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே தான். சூடாக இருக்கு பல்ல. லாக் பண்ணு. சூடாக போடலாமா மிக்சியில்? போடு.
என்ன பத்தலையா பால்? பால் ஊற்றணும். ஒரு 1.5 கப்பு இல்லைன்னா 1 கப்பு பால் வேணும். நம்ம கையில் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணல. நம்ம லாங்ஸ் வரவோன்னா அது நான் கை விடாமல் மிக்ஸ் பண்ணால் ஆகும். நம்ம மிக்சியில் பண்ணல, ஈஸியாக இருக்கும். எங்கே அந்த இதெல்லாம் கரையில் பாரு. வெல்லம் தானே பவுட்ரு பண்ணி போட்டணும். சூட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பபிள்ஸ் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்மூத்தாக இருக்க பாருங்கள். நம்ம கையில் பண்ண கூட லாங்ஸாக இருக்கும், இதில் லாங்ஸ் ஆகாது. அதுக்கு தான் மிக்சியில் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பெட்டர். பாருங்கள், மாற்றிடலாம். ஃபுல்லாக மாற்றிடலாம். பெட்டர் ரொம்ப திக்காக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கொஞ்சம் பால் ஊற்றலாம். ஃபோன் எல்லாம் எடுக்கக்கூடாது. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ரொம்ப பால் எல்லாம் ஊற்ற வேணாம், இல்லைன்னா தண்ணியாக மாதிரி ஆகிடும். இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்துட்டு கொள்ளலாம். இதில் கூட கையிலேயே உடைக்கிறேன் தேங்காவை. ஆமாம் ஏடி தேங்காவா இது? இல்லைன்னா இந்த இதுவா? தெரியலையே, ரவுண்டு இருக்குது. தேங்காய்லாம் ரொம்ப வேலை. இப்போ வெளியில் தண்ணி இல்லை. எங்கே நீ தண்ணியில் ஆற்றுட்டு போகிற? புடி, நான் உடி. தேங்காய் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய்க்காக பாருங்கள் எப்படி ஓடிக்கிறாங்க. தேங்காய் காஞ்சிச்சு. தேங்காய் கை கட்டாயிடும். பார்த்தியா, கை கட்டாயிடுச்சு அதுக்குள்ளே. நட்ஸில் என்ன போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிட்டு, அப்புறமா இது என்னது முந்திரி நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஊற்ற வேண்டியதாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் செய்யலாம். ஃபஸ்ட் இதே வறுத்தலாம் நெய் போட்டு. நெய் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போதும், ரொம்ப வேணாம். என்ன நெய் இது? ஜிஆர்பியா? ஹெரிட்டேஜ் நெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுடலாம். ஏன்னா முந்திரி போட்டால் டக்குன்னு கோல்டன் ஆகிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டு வறுத்தலாம். தேங்காய் நல்லா வறுத்துச்சு பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி போட்டுடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். என்கிட்ட 2 தான் இருக்குது, அதை நான் 2 போடுறேன். போட்டுட்டு செம்ம ஸ்மெல் இல்லை. ஏலக்காய் கூட 2 போட்டுருண்டி, செம்மையாக இருக்கும். ஏலக்காய் அதில் போட்டிருக்கணும். ஏலக்காய் போடலாம், என் பொண்ணு சாப்பிடும். ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் நம்ம கிரைண்டிங் பண்ணும்போதே வெட்டரில் போட்டிருக்கோம். இது வாசனை வரும், வாசனைக்காக இது போடலாம். நெய்யில் வதக்குனாலே ஸ்மெல்லு. வா, சூப்பர் ஸ்மெல்லு. அதுக்கிட்டியா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணலாம். வெயிட்டிங். பெட்டர் ரெடி பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்டாக இருக்கா இல்லை? எனக்கு கரெக்டாக ஸ்வீட் இருக்குது. எல்லாமே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இது மட்டும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற்ற வேண்டியதான். மிக்ஸ் பண்ணு. நம்ம சும்மா பணியாரம் செய்வது அப்படியே கூட ஊற்றல, அப்போ கூட நல்லா தான் இருக்கும். நட்ஸ் போட்டால் அது உள்ளே சாப்பிட போது டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். பெட்டர் ரெடி. ரொம்ப திக்காக இருக்குன்னா பால் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. பணியாரம் ஊற்ற வேண்டியதுதான். இதுதான் நம்ம சட்டி. இது என்ன மெட்டல்? அலுமினியம் இல்லை, இண்டாலியம். ஆமாம், இதே அத்தைது அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டு. இது கல்லில் கூட இருக்கும், நல்லாயிருக்கும். சூடாகும், அயனில். இப்போ நம்ம
நெய் டெஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்கு நெய்யில் செஞ்சேன். அப்புறம் நெய் ஊற்றலாம். பாதி நெய் தேங்காய் பாதி எண்ணெயில் எண்ணெய். கூட செய்யலாம். தேங்காய் எண்ணெய் இதுக்கு பிடிக்காதுன்னா நெய். தேங்காய் எண்ணெய் நெய்யில் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்காது. அதுக்கு தான் நான் எண்ணெயில் தான் செய்வேன். என் வீட்டுக்காரங்க அந்த பக்கம் 4, இந்த பக்கம் இன்னைக்கு மீடியம் ஃப்ளேம்ல எப்போவுமே வச்சுட்டு செய்யுங்க. அப்போ தான் உள்ள நல்லா வேகும். நம்ம கோதுமை போட்டிருக்கோம்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஊற்றலாம். பனியாரம் விட்டு தரீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க வாழைப்பழம் பணியாரம். சாப்பிட்ருக்கேன் முன்னாடி. இல்லை பனியாரம் தான். பணியாரம் தான் எப்பவுமே சாப்பிட்ருக்கேன். ஸ்வீட் காரம் எல்லாமே சாப்பிட்ருக்கோம். வாழைப்பழம் பணியாரம் சாப்பிடலாம். உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். அவங்களே சாப்பிட்டு சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நான் முன்னாடி சொல்லிடுறேன். நல்லா இருக்கும்னா ட்ரை பண்ணுங்க. நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கும். மீடியம் ஃப்ளேமில் இது செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கோதுமை கொஞ்சம் நல்லா அது வேகணும். அதுக்கே மீடியம் ஃப்ளேமில் செய்யலாம். நல்லா அந்த பக்கம் திருப்பி இல்லாத போது அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா திருப்பலாம். கோல்டன் ப்ரௌன் திருப்பி ஆச்சு. அப்புறமா பார்க்கலாம். பணியாரம் நம்ம ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட பணியாரம், வாழைப்பழம் பணியாரம். ஒரு பேட்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேட்ச் ஊற்றலாம். நம்ம உக்காந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சுட சுட பணியாரம் சாப்பிடுக்காக. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லாக்கா? கெட்டு போன வாழைப்பழம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ரொம்ப பழுத்துச்சு. அதான் ரொம்ப பழுத்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. என்னன்னா அதுதான் போட்டுருப்பாங்க, மாடுக்கு குத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். நட்ஸ் போட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நட்ஸ் போட்டேன். இது ஸ்வீட் பணியாரண்டா. சாஸை சாப்பிட மாட்டாங்க. பாப்பா உட்காந்துச்சு பாருங்க. பாப்பா ஹலோ சொல்லுமா. நடக்கம்மா. இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக ரெசிபி. வாழைப்பழம் பணியாரம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செஞ்ச ஒரு வாட்டி செஞ்சு அதேக்குள்ளே காலி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் லாஸ்ட் பேஜ் ஆகுது, 4 தான் ஆகுது, 5. எல்லாம் காலி ஆயிடுச்சு. டக்குன்னு சுட சுட சாப்பிட்டா எல்லாம் காலி ஆகிடும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருக்கல லைக் தென் சப்ஸ்கிரைப்.